ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 31:14. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை. நானோ கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை என்று சொன்னேன். A child of God, this is the word of God about David, that he says, Lord, you are my trust. You are my trust. I don't trust anything. I don't trust in horses or chariots, but I trust in you. You know the situation of David? The people slander against David all around the places. தாவீதுக்கு விரோதமாக அவதூறு சொல்லுகிறார்கள், அவரை பற்றி வசை மொழிகளை பேசுகிறார்கள், குற்றம் சொல்லுகிறார்கள், தவறான வதந்திகளை பரப்புகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் நீரே என் நம்பிக்கை என்று சொல்கிறான். When people around you slander against you, making all the propaganda against you in a bad manner, you need to trust God. You need to say, Lord, I trust only in you. நீரே என் நம்பிக்கை என்று சொல்ல வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அந்த இருந்த மக்கள் எல்லாரும் கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணி அவனுடைய உயிரை வாங்க தேடுகிறார்கள். People gathered together and made a council against David, and they were planning to take away his life. Such a bad situation for David should not come to anyone else. I believe that it should not come to you and me. Such a bad situation. People have forgotten David. எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன், செத்தவனை போல் ஆனேன் என்று சொல்லுகிறான். Like people forget the dead people, they forgot every good things that David had done for them. David was the only one who went against Goliath and gave victory to the Israelites. He went against another small kings whenever Saul wanted David to go against them. He gave Saul victory. Children of God, he had done many good things, many victories. Still, people had forgotten him like a dead man. This situation may come to you and me also, but we need to trust God. We need to say, Lord, you are my God. You are my God. You are the provider. You are my protector. You are my Jehovah Nissi. You are the one who has called me to be your child. ஆண்டவரே, நீரே என் தேவன், நீரே என்னுடைய ஜெயக்கொடி, நீரே என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்தீர், நீரே என் தேவன் என்று சொல்ல வேண்டும். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று அடுத்த வசனத்திலே தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். Our life is in the hands of our Lord. Not the enemies can take anything from our life. They cannot have the power to destroy us because we are in the hands of the Lord. He has engraved us in his palms and we are his children. He is our God. He is always with us. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர், தன்னுடைய உள்ளம் கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறவர், நம்மை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறவர். அந்த தேவனுடைய கரத்தில் நாம் இருப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை உற்சாகப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம்.
கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாக மக்கள் கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணி எங்கள் பிராணனை, எங்களுடைய உயிரை வாங்க தேடுகிற சூழ்நிலையிலே நாங்கள் உம்மை நம்பி இருக்கவும், நீரே எங்கள் தேவன் என்று சொல்லவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தரணும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.